இன்றைக்கு எதிரிகளை திகைக்க வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். எதிரிகளினுடைய கனவில் கல்லறைகிறார் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் வலம் வருகிறார் என்றால், வாய் திறந்து பேசுகிறது என்றால், சனாதன சனியன்களுக்கு ஆத்திரம் வருகிறது என்றால், அதுதான் நாங்கள் பெற்றிருக்கிற முதல் வெற்றி என்ற நம்பிக்கையோடு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரம், தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒருவன் இந்த ஆட்சியை அகற்றாமல் நான் செருப்பு போட மாட்டேன் என்று செருப்பை எடுத்து தூர எறிந்திருக்கிறார். செருப்பு அரசியல் செய்த காலம் ஒரு காலம். ராமாயண காலத்தில் அன்றைக்கு ராமனுடைய செருப்பை அன்றைக்கு சிம்மாசனத்தில் வைத்துக் கொண்டு பரதன் அரசாண்டான் என்று நான் ராமாயணத்தில் படித்திருக்கிறேன். அந்த செருப்பு அரசியலை இன்றைக்கு பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் திமுக ஆட்சி அகலுகிற வரை இனிமேல் செருப்பணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார். நான் நண்பர் அண்ணாமலைக்கு சொல்வேன், இனிமேல் இந்த ஜென்மத்தில் உனக்கு செருப்பு அணிகிற வாய்ப்பே கிடைக்காது. ஏனென்றால் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு யாராலும் முடியாது. ஏன் இப்படி ஒரு செருப்பு அரசியலை நீ இவ்வளவு மட்டமாக, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எவ்வளவு தரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்களோ, அந்த நாட்டு மக்களினுடைய எண்ணத்திற்கு மாறாக இன்றைக்கு ஒரு அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்கிறார். அவருடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு அவர் சவுக்கால், சாட்டையால் தன்னுடைய உடலை 6 தடவை அடிக்கிறார். 6 முறை அடித்தவுடனே ஒருவன் அவரை கட்டிப்பிடித்து நிறுத்துங்கள் என்கிறார். இந்த சாட்டையும் சவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது புதியது. இப்பொழுது சாட்டையும் கிடையாது, சவுக்கும் கிடையாது. இஸ்லாமிய பெருமக்கள் மொஹரம் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஊர்வலமாக போய் சாட்டை எடுத்து அடித்துக் கொள்வார்கள். முதுகு பாலம் பாலமாக சிவந்து கிடக்கும். சில பேருக்கு ரத்தம் கூட சொட்டும். ஆனால் அண்ணாமலை அடித்த சாட்டையில் முதுகில் எந்த தடமும் இல்லை, ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை. அப்படி என்றால் இது சாட்டை தானா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே பாடம் படிக்க போன நீ இதைத்தான் படித்துக் கொண்டு வந்தாயா என்றுதான் பொதுமக்கள் கேட்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு மாணவி மானபங்கம் செய்யப்பட்டிருக்கிறாள் அண்ணா பல்கலைக்கழகத்தில். நான் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன். ஒரு மாணவி வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு காம கொடூரன் கயவன் அந்த பாவத்தை அரங்கேற்றி இருக்கிறார். இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதில் ஏதாவது ஆரோக்கியம் இருக்கிறதா? அந்த அநியாயத்தை அரங்கேற்றிய அயோக்கியனை 3 மணி நேரத்தில் கைது செய்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. 5 பிரிவுகளில் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். புலன் விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம். அந்த எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகையினுடைய நகலை கசிய விட்ட அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அணியமாகி வருகிறது. நாங்கள் இதிலே எங்கே பின்தங்கினோம்? பெண்கள் வாழுவதற்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். என் கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கே பாதுகாப்பு இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள் விடியல் பயணம் என்கிற பெயரால் பெண்கள் அரசு பேருந்துகளில் இன்றைக்கு பயணிக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லையா? இருசக்கர வாகனத்தில் பெண்கள் இன்றைக்கு இருசக்கர வாகனத்தை ஓட்டி கொண்டு அவருடைய தேவை நிறைவேற்றுவதற்கு சாலைகளில் சிட்டர பறந்து செல்லுகிறார்கள். பாதுகாப்பு இல்லையா? அரசு பணியில், அலுவலக பணியில், கல்லூரி பணியில், ஆசிரியர் பணியில் பெண்கள் இந்த நாட்டில் காலையில் பயணம் செய்து போகிறார்கள். பாதுகாப்பு இல்லையா? காலையிலே வீடுகளுக்கு பணி செய்வதற்கென்று தாய்மார்கள் காலையிலே கட்டுச்சோறு எடுத்துக்கொண்டு அலையலையாக புறப்பட்டு சென்னை மாநகரத்தில் காலையில் போகிற காட்சியை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று யார் சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். எந்த எடப்பாடி பழனிசாமி? பொள்ளாச்சிக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு கும்பல் பெண்களை வைத்துக் கொண்டு வன்புணர்வு செய்தார்கள். வனவிலங்குகளை போல நடந்து கொண்டார்கள். ஒருவன் ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்கிற பொழுது இன்னொருவன் பக்கத்து கட்டிலில் இன்னொரு பெண்ணை வன்புணர்வு செய்த காட்சி எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் அரங்கேறியது. நடவடிக்கை எடுத்தீர்களா? அந்த நடவடிக்கையை நீங்கள் தொடர்ந்தீர்களா? அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தீர்களா? அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் அந்த வன்புணர்வு கும்பலுக்கு தலைமை தாங்கினான். ஊருக்கும் உலகுக்கும் தெரிந்தது. என்ன செய்தீர்கள்? அது அசம்பாவிதம் தான். இட் இஸ் ஈவென்ட், அது ஒரு சம்பவம். ஆனால் அதை வைத்து அரசியல் செய்வது ஆரோக்கியம் தானா? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன். காஷ்மீரில்
ஒரு கோவிலில் 6 வயது குழந்தையை காஷ்மீரில், அவளுடைய பேர் ஆஷிபா, கோவில் கருவறையில் வைத்து வன்முணர்வு செய்தீர்கள். அந்த குழந்தையை நீங்கள் வன்முணர்வு செய்தது மட்டுமல்ல, மயக்க மருந்து கொடுத்ததை செய்தீர்கள். ஊருக்கும் உலகத்திற்கும் தெரிந்ததற்கு பிறகு நாடாளுமன்ற பிஜேபி கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை நியாயப்படுத்தி சாலையிலே ஊர்வலமாக வந்தார்கள். அப்போது எங்கே போயிருந்தார் அண்ணாமலை? உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் உயர் சாதிக்காரர்கள், அன்றைக்கு 19 வயது பெண், அவளை வன்புணர்வு செய்து, அந்த வன்புணர்வு செய்யப்பட்டதில் அவள் மரணத்தை முத்தமிட்டாள். அவள் மரணத்தை முத்தமிட்டதற்கு பிறகு அவளுடைய சடலத்தை பெற்றோர்களுக்கே கொடுக்காமல், என் பெருமைக்குரியவர்களே, காவல்துறை அடக்கம் செய்தது. அப்போது அண்ணாமலை எங்கே போயிருந்தார்? குல்தீப் சிங் சங்கர் என்பவர் 17 வயதுள்ள ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்தார். தட்டி கேட்டான் தந்தை. அவருடைய தந்தையை கொன்றார்கள். அப்போது அண்ணாமலை எங்கே போயிருந்தார்? குஜராத்தில் 2022 கலவர சூழலில் மிஸ்கிஸ் பானு, என் தாய்மார்களே, 5 மாத கர்ப்பிணி, அவள் கருவுற்றவள். அவளை ஒரு கும்பல் மிஸ்கிஸ் பானுவை வன்முணர்வு செய்து அவளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை குத்தி எடுத்து கல்லிலே வீசி எறிந்தார்கள். பிஸ்கிஸ் பானுவுக்கு நேர்ந்த கொடுமை எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் நடக்கவில்லை. அந்த குழந்தையை, வயிற்றில் இருந்த குழந்தையை கொன்று வீசினார்கள். பிஸ்கிஸ் பானு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள். அவள் சத்தம் போட்டு அழுவதற்கு கூட அவளுக்கு உரிமை இல்லை. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள், கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டார்கள். பிஜேபி கட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். 5 மாத கருவுற்றிருந்த பிஸ்கிஸ் பானு இந்த அநியாயத்தை செய்த பொழுது அண்ணாமலை எந்த கோவிலில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்தார்? அதை தவிர பிஜேபி கட்சியினுடைய ஓபிசி அந்த அணியில் இருக்கிறவனுடைய பேர் ஆதித்யராஜ் சைனி. அவனுடைய நண்பன் அமித் சைனி ஹரித்துவாரில் 13 வயது நிரம்பிய ஒரு குழந்தையை இருவரும் சேர்ந்து வன்புணர்வு செய்தார்கள். அன்றைக்கு அண்ணாமலை எங்கே போயிருந்தார்? மணிப்பூர் மெகதி என்கிற உயர் சாதிக்காரர்கள் ஆதிக்கத்தில் கும்கி இனத்தை சார்ந்தவர்கள் சமூக, அரசியல், பொருளாதாரத்தில் சிதைக்கப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த கும்கி இன மக்கள் 1000 பேரை ஊர்வலமாக வர செய்தார்கள். உங்கள் நெஞ்சத்தை கல்லாக்கிக் கொள்ளுங்கள். 2 பெண்களை ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக்கி ஊர்வலத்தின் முன்னால் அழைத்து வந்து, ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த 2 பெண்களையும் கும்பல் கும்பலாக போய் ஒரு அடர்ந்த காட்டில் வன்புணர்வு செய்தார்கள். அதிலே ஒரு 40 வயது நிரம்பிய சகோதரி, அவள் ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி. அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் கார்கில் போரில் இந்தியாவினுடைய மானத்தை காப்பதற்கு
போரில் களமாடிய ஒரு ராணுவ வீரனுடைய 40 வயது மனைவிக்கு நேர்ந்த கொடுமை இந்த கொடுமை. அப்பொழுது அண்ணாமலை எங்கே போயிருந்தார்? அப்பொழுது நீ செருப்பு போட்டுக் கொண்டாயா? லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கற்றது இதுதானா? இப்பொழுது ஆறுபடை வீட்டுக்கு போகிறாராம். முருகன் என்ன பிஜேபி கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரா? நீ சொன்னதையெல்லாம் கேட்பதற்கு முத்தமிழ் முருகன் மகாநாட்டை 3 நாட்கள் பழனியில் நடத்திய ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி. 3 நாட்கள் அந்த மகாநாட்டை நடத்தினோம். 6 படை வீடுகளில் இன்றைக்கு அன்னதானம். அலை மேவும் கடலோரம் செந்திலாண்டவன் சந்நிதியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் திரளுகிறார்கள். அவர்களுக்குரிய வசதியை செய்து கொடுப்பதற்கு இன்றைக்கு 370 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிற அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசு. முருகன் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவானா? உன் கோரிக்கை நிறைவேற்றுவானா? 6 படை வீடு என்கிறாய். ஒரு படை வீடு திருச்செந்தூர், இன்னொரு படை வீடு திருப்பரங்குன்றம், இன்னொரு படை வீடு பழமுதிர்ச்சோலை, இன்னொரு படை வீடு திருத்தணி, இன்னொரு படை வீடு திருப்பரங்குன்றம் திருத்தணி, இன்னொரு படை வீடு சுவாமிமலை திருவேரகம் என்பார்கள். 6 படை வீடு இருக்கிறது. 6 படை வீட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? அந்த சுவாமிமலை படை வீடு இருக்கிற தொகுதி பாபநாசம் தொகுதி. அந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் யார் தெரியுமா? தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. நாங்கள் முருகனுடைய படை வீட்டில் ஒரு ஜவாஹர்லாவை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி பார்த்த ஆட்சி இந்த ஆட்சி, அந்த கட்சி இந்த கட்சி. நீ எதற்கு இந்த நாடகம் போடுகிறாய்? ஒருக்கா வேல் யாத்திரை நடத்தினார் பிஜேபியின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற முருகன். அவருக்கு இன்றைக்கு டெல்லியில் அமைச்சர் பதவி. இவரும் ஏதோ ஒரு அமைச்சர் பதவியை வைத்துத்தான் இவர் காய் நகர்த்துகிறார். அதிலே போராட்டமாம். அதிமுகவின் சார்பில் போராட்டம். ஜெயக்குமார் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார். அண்ணன் ஸ்டாலின் உன்னை விட்டு வைத்திருக்கிறார். போக்சா சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய முதல் குற்றவாளி ஜெயக்குமார். அவனுக்கு பிறந்த குழந்தை என் அப்பா எங்கே என்று இன்றைக்கும் தேடுகிறது. இவர் போய் போராடுகிறார். தம்பிராட்டி தமிழிசை போராடுகிறார். அப்ப இப்படி இருக்கிற நிலைமை சீரெடுக்க பார்க்கிறார்கள். ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அதற்குரிய நடவடிக்கை அரசு பொறுப்புணர்ச்சியோடு மேற்கொள்கிறது. நான் இங்கே திரண்டிருக்கிற பெண்கள் மத்தியில், அரசியல் பார்வையாளர்களுக்கு மத்தியில் கேட்பது, இதை நீங்கள் பெரிதாக்கலாமா? இதை செய்தியாக்கலாமா? ஒரு வயதுக்கு வந்த பெண், கல்லூரியில் பொறியியல் படித்து கொண்டிருக்கிற பெண், அவளுக்கு இப்படி ஒரு மானபங்கம் நடந்தது என்பதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அவள் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாளா? அவளுக்கு நாளைக்கு திருமணம் என்றொரு கனவு இருக்காதா? அவளை மனம் செய்து கொள்வதற்கு ஒரு மணாளன் முன் வருவானா? நீங்கள் இப்படி செய்தால், அப்படி என்றால் அந்த பெண் குழந்தை பெற்றெடுத்த தாய், முந்தி தபம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்ற அன்னை என்ன பதைப்பிற்காளாவாள்? என்னுடைய மகளை எப்படி கரை சேர்ப்பது என்று சொல்லி அவளை ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவியாக சேர்ப்பதற்கு தான் தேடிய செல்வத்தை எல்லாம் வாரி செலவழித்த அவளுடைய அப்பா என்ன மனநிலைக்கு ஆளாயிருப்பார்? வெளியில் சொல்ல முடியாத இந்த வேதனையை அரசியலாக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை கூச்சம் இல்லாமல் செய்கிறார்கள். அப்படி என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? இந்த அரசாங்கத்தை ஊனப்படுத்துவது உங்கள் நோக்கம். இந்த அரசாங்கத்தின் மீது அவப்பெயரை வாரி வீசுவது உங்கள் நோக்கம். இதனால் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுமானம் கரைந்து விடுமா? அந்த முயற்சியை நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு பக்கம் விகடன் குடும்பம் செய்கிறது. விகடனுடைய வேலை திட்டம் அது.
அவர்கள் நேற்றைக்கும் செய்தார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்லி எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு புத்தகத்தை வெளியீட்டு விழாவை நடத்தி அதிலே ஒருவரை பேச வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காயப்படுத்துகிறார்கள். அம்பேத்கரை பற்றி பேசவில்லை. அம்பேத்கரை பற்றி பேசினீர்களா? அம்பேத்கர் தன்னுடைய தந்தை பணி செய்யக்கூடிய இடத்திற்கு தன்னுடைய தம்பியோடு தந்தையை பார்க்க போறார். பார்க்க போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகு அங்கே பேருந்து அவருக்கு கிடைக்கவில்லை. சின்ன வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது அம்பேத்கரும் அவருடைய தம்பியும் ஒரு குதிரை வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். குதிரை வண்டியில் பயணம் செய்கிற அம்பேத்கரும் அவருடைய தம்பியும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அந்த வண்டிக்காரன் தெரிந்தவுடனே வண்டியை குடை சாய்க்கிறார். வண்டியில் இருந்து குப்பையை கொட்டுவதை போல அம்பேத்கரையும் அவருடைய தம்பியையும் கீழே கொட்டினார்கள். அம்பேத்கரை பற்றி பேசினீர்களா? பேசவில்லை. உங்களுக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவது நோக்கம் அல்ல. அம்பேத்கர் பெயரால் இந்த நாட்டில் ஒரு அழுக்க அரசியலை முன்னெடுக்க முனைகிறீர்கள். அதற்கு விகடன் பாதை போட்டு தருகிறது. விகடன் இந்த குறும்பை செய்யும், ஏற்கனவே செய்திருக்கிறது. முருகனை முப்பாட்டன் என்று சொல்லுகிற ஒரு முட்டாள் அரசியலுக்கு வருவதற்கு ஆயத்தமாகும் பொழுது திருப்பி அடி என்ற தலைப்பில் யூனியர் விகடனில் தொடர் கட்டுரை எழுதினார். அதான் அவன் எழுதியதுதானா? இல்லை. அதே போல அண்ணா ஹசாரையை வைத்து ஒரு தொடர் கட்டுரை எழுதினார்கள். ஆகவே விகடன் இந்த விஷமத்தனத்தை, அவர்கள் ஒரு வேலை திட்டம் இருக்கிறது, திமுகவை காயப்படுத்த வேண்டும், திமுகவை மக்கள் மன்றத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கிறது. அதை இன்றைக்கு அவர்கள் செய்கிறார்கள். இதை நாங்கள் எதிர்கொள்வோம். நீ இந்த நாட்டில் செருப்பு அரசியல் நடத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் நெருப்பரசியல் நடத்தும். அந்த நெருப்பில் நீங்கள் கருகி போவீர்கள், அந்த நெருப்பில் நீங்கள் உருகி போவீர்கள், அந்த நெருப்பில் நீங்கள் எரிந்து தீர்ந்து போவீர்கள். அதை நாங்கள் செய்யும். இப்படி எத்தனையோ கட்டங்களை தாண்டித்தான் இந்த கட்சி இன்றைக்கு சமவெளிக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன ஆத்திரம்? ஏன் நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்கள்? நீங்கள் ஆத்திரப்படுவதற்கு காரணம் எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் நடத்தி கொண்டிருந்த திமுக இன்றைக்கு தேசிய அரசியலில் முத்திரை பதிக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் திமுக இன்றைக்கு ஒரு புதிய பாதையில் பயணம் செய்கிறது. இந்தியாவினுடைய தலைமையை தீர்மானிக்க போகிற கட்சி திமுக என்பதை இந்தியாவில் இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகளை ஒன்றிணைப்பது இந்தியாவில் சாத்தியமில்லை என்று கருதப்பட்ட காலகட்டத்தில் அந்த சக்திகளை ஒரே நேர்கோட்டில் அண்ணன் ஸ்டாலின் ஒருங்கிணைத்தார். அது காப்பாற்ற முடியுமா என்பதை விட அவர் கவலைப்படவில்லை. நாங்கள் அனாதைகள் அல்ல, நாங்களும் இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபியை வீட்டுக்கு விரட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சி முன்வருமானால் அந்த காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்தி ஒரு இந்தியா கூட்டணி அமைத்த தலைவன் தேசிய அரசியலில் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் என்று அரசியல் பார்வையாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். என்ன குறை கண்டீர்கள்? முதலமைச்சர் ஜப்பான் நாட்டுக்கு பயணம் செய்கிறார், முதலீடுகளை கொண்டு வருகிறார். முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் செய்கிறார், முதலீடுகளை கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் இருந்து அழைப்பு வந்தால் என்னுடைய உடல்நிலைக்கு நானே போக முடியாது. ஆனால் முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறார், முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறார். முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருந்த குஜராத்தை குப்புற தள்ளிவிட்டு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் முதலீட்டை ஈர்ப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில்
ஒரு 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி அரசே இன்னைக்கு கொடுக்கிறது. குழந்தைகள் காலையில் பசியாறுகிறார்கள். இந்த 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைகளினுடைய அறிவு விரிவாகி இருக்கிறது, அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள் என்று புள்ளிவிவரங்கள் சொல்லுகின்றன. இப்படி ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு இருப்பதை கேள்விப்பட்டு கனடா நாட்டினுடைய தூதுவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்கிறீர்கள் என்று அண்ணன் ஸ்டாலினிடத்தில் கேட்கிறார். நாங்கள் செய்கிறோம். பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பில்லை என்று பேசக்கூடிய பிசாசுகளுக்கு சொல்வேன், புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி லட்சக்கணக்கான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி அவருடைய உயர்கல்விக்கு இன்றைக்கு ராஜபாட்டை போட்டு தந்திருக்கிற ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. குறை சொல்வாயா நீ? திமுகவின் மீது என்ன குறை சொல்வாய் நீ? எலக்ட்ரல் ஃபண்டில் மட்டும் நீங்கள் அடித்த கொள்ளை எத்தனை கோடி? 2500 கோடி ரூபாய். உத்தம புத்திரர்கள் போல வேஷம் போடுகிறார்கள். நாங்கள் ஊருக்கு கிளைத்தவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். பழனிசாமியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் பழனிசாமிக்கும் சொல்வேன், அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் சொல்வேன், நீங்கள் இரட்டை இலை சின்னத்தை காவு கொடுத்துவிட்டு வருகிற தேர்தலில் நீங்கள் அம்மனமாக நிற்கப் போகிறீர்கள். உங்களுக்கு கிணறு சின்னம் ஒதுக்கி இருப்பதாக எனக்கு தகவல். அது சின்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிலே விழுந்து செத்தாலும் சரி, உங்களுக்கு இரட்டை இலை கிடைக்க போறதில்லை. அதுதான் பிஜேபி செய்யும். நாங்க அதிமுக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பாசிஸ்டுகளும் வகுப்புவாதிகளும் தமிழ்நாட்டில் ஊடுருவல் செய்யாமல் இருக்க விடுமானால் அதிமுகவும் ஒரு அரண் போல இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிஜேபிக்கு பக்கத்திலே நின்று கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது நீங்கள் இன்றைக்கு கல்லெறிகிறீர்கள். பிஜேபி போலவே சித்தாந்த உள்ள கட்சி சிவசேனா கட்சி. அந்த சிவசேனா கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாக்கி உடைத்து அந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்கி ஏகநாத் ஷிண்டே என்கிற துரோகியை திட்டமிட்டு உருவாக்கி இன்றைக்கு அவனை துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். மராட்டியத்தில் தமிழ்நாட்டினுடைய ஏகநாத் ஷிண்டே தான் சிலுவம்பாளையம் பழனிசாமி. நீ அதிக நாள் ஏகநாத் ஷிண்டேயாக வேடம் போட முடியாது. உனக்கான கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன. அதை பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் நீ தத்தளிக்கிறாய், தடுமாறுகிறாய். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வீச்சோடும், ஒரு புயலின் வேகத்தோடும், ஒரு பூகம்பத்தின் சீற்றத்தோடும் கடமையாற்றப் போகிறது. அதற்கான காலம் இன்றைக்கு கனிந்திருக்கிறது. 2026 அதுதான் அவர்களது இலக்கு. நீங்கள் வர முடியாது. இப்போது அவர்கள் போடுகிற போட்டி 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதுதான். மகத்தான கவிஞன் என் அண்ணன் வைரமுத்து சொல்லதிகாரம் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பான். அந்த கவிதையில் 2 கண்ணியை முடித்துவிட்டு 3வது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். அந்த கவிதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கொள்ளையடி, சரித்திரம், அதிகம் கேட்ட வார்த்தைகள். தழுவு, முத்தமிடு, கட்டில்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். ஆராரோ, சனியனே, தொட்டில்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். உருப்போடு, உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். உனக்கு எப்போது கல்யாணம், விலைமகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். மறக்காமல் கடிதம் போடுங்கள், ரயிலடிகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐரோப்பா, அதிகம் கேட்ட வார்த்தைகள். பாலாறு, தேனாறு, பொதுஜனங்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒலிபெருக்கி, அதிகம் கேட்ட வார்த்தைகள். நேற்றே வந்திருக்க கூடாதா, கடன் கேட்போர், அதிகம் கேட்கிற வார்த்தைகள். இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள்.
கவிஞர் வைரமுத்து கவிதையை முடித்து விடுகிறார். அண்ணா நகரில் பரமசிவத்தின் முன்னால், அண்ணன் மோகன் முன்னால், கோவிந்தராஜ் முன்னால் நாஞ்சில் சம்பத் இந்த கவிதையை தொடர்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி, இதுதான் அதிகம் கேட்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு வலிமை சேர்க்க எல்லோரும் அணியமாகுங்கள். இடையராதும் தடையராதும் ஒரு பிரச்சாரத்தை இப்பொழுதே மேற்கொள்ளுங்கள். இனி வருகிற காலகட்டம் யுத்த காலம். அந்த யுத்த காலத்தை எதிர்கொள்வதற்கு ஆயுதங்களை கூர்தீட்டுங்கள், அணிவகுப்புகளை பலப்படுத்துங்கள். எதிரி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவற்றை தகர்க்கிற பெரும்படை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வகையில் செயலாற்றுங்கள் என்று கேட்டு, நான் இன்னும் உரையாற்றுவதற்கு செய்திகள் இருந்தாலும் நான் இன்னும் உரையாற்றினால் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வந்திருக்கிற தாய்மார்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாக நேரிடும் என்று அஞ்சி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.